கேர்ள் ஃப்ரெண்ட் படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு ரிமைனிங் ரீசன்ஸ். ஃபோர்த் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ட்ராமா கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இன்டர்மிஷன் போது ஒரு சீன் வரும். ஹீரோயின் வந்து ஹீரோவோட அம்மாவை மீட் பண்ணுற சீன். அப்போ அவங்க வந்து பேச மாட்டாங்க, ஐ கான்டாக்ட் கூட வச்சுக்க மாட்டாங்க. கேட்டதுக்கு ஹீரோ சொல்லுவாங்க, இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்து இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். நமக்கு ஒரு டவுட் வரும், அவங்க அப்பா தான் இப்போ இறந்து போயிட்டாங்களே, அப்புறம் ஏன் அவங்க அப்பாவுக்கு பயந்து அவங்க அம்மா இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராமாங்கிறது எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அதாவது ஒரு பர்சன் இல்ல ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்து நம்ம உடம்பும், மனசும் அதுக்கு பழகிருச்சு அப்படின்னா, அந்த பெர்சன் இல்ல அந்த சினாரியோவே மாறிடுச்சு. ஏன் உலகமே மாறிடுச்சுனா கூட, நம்மளோட மைண்டும், மனசும் மாறிடாது. உடலும் அத ஏத்துக்காது ஆக்சுவலா. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் டூ ஹீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகா ஒரு ஷார்ட் சீன்ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, மாரல் ஹைப்போக்ரிசி. ஒரு சீன்ல வந்து ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயின படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ டக்குன்னு அது அவளோட கெரியர், அவள நீங்க படிக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொக்ரெசிவா பேசுவாரு. அடுத்த சீன் பார்த்தா, இங்க இருந்தா அவங்க அப்பா நம்மள படிக்க வாழ விட மாட்டாங்க. அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்போது ஷீல் ஆஸ்க், அப்போ என்னோட கெரியர் என்ன ஆகுறது? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல. அதாவது அவங்களுக்கு தேவைங்கிறப்போ அவங்களுக்கான நியாயத்த பேசுவாங்க. மாரல் ஹைப்போக்ரிசி இந்த சீன்ல இருக்கும். அண்ட் தி 6த் மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த உலகம் எப்பவுமே சைலன்ஸையும், அட்ஜஸ்ட்மென்ட்டையும் ஸ்ட்ரென்த்தா பார்க்கும். இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதுல, நம்ம சைலன்ட்டா இருக்கோம், இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னா, ஓகே இந்த பிரச்சனைய பெருசு பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். பட் அந்த எமோஷன்ஸ சப்ரஸ் பண்ண அது ஆக்சுவலி ஒரு நாள் அது வெடிக்க தான் செய்யும். நம்ம நெனச்சுக்கிறோம், ஓகே ஒரு ஒரு விஷயம் வேணான்னு சொல்றது வந்து வீக்னஸா போயிடும் அப்படின்ட்டு இல்ல. நமக்கு என்ன பிரச்சனைன்னு தைரியமா சொல்றது தான் ஆக்சுவலா ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஒரு லவ் அப்படிங்கும்போது, லவ் எப்பவுமே நம்மள வந்து பெருசு தானே. லைக் அது நம்மள வளர விடணும் இல்லையா? இட் ஷுட் எக்ஸ்பேண்ட் அஸ். அது வந்து நம்மள சுருங்கடிக்க கூடாது. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா, நெறைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து அட்ஜஸ்ட்மென்ட்ங்கிற பேர்ல நெறைய பேர் அவங்களே தொலைச்சிருப்பாங்க. ஃபார் த சேக் ஆஃப் சொசைட்டி, ஃபார் த சேக் ஆஃப் பீப்பிள், ஃபார் த சேக் ஆஃப் ஃபேமிலி, ஃபார் த சேக் ஆஃப் கிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இழந்திருப்பாங்க. அதத்தான் இந்த மூவிலயும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரிமைனிங் ரீசன்ஸ் டுமாரோ. பாய்.